எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தாங்க செய்ய போகிறேன். இதை நீங்கள் சப்பாத்தி, சாதம், தோசைக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இதில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூடவே சின்னதாக 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 5 சேர்த்துக்கங்க. அது கூட சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 இருந்தால் பரவாயில்ல. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 4 முட்டையை அதில் சேர்த்துக்கிட்டேங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கலந்து விட்டுட்டு இருந்தால் தான் இதே மாதிரி தனித்தனியாக பீஸாக உங்களுக்கு வரும். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கங்க. இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. அது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் இதை கலந்து விடணுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அதோட டேஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போது 1/4 கப் அளவு தண்ணி போல் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி அரைச்ச தண்ணியை தான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதை கொஞ்சம் வற்ற விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் ரசம் சாதத்துக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.